குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்மராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்மராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய ராசிநாதன் பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு அதிபதியான சூரியன் பலமாக இருக்கிறார் சிம்மத்தில், கூடவே கேது புதன் இணைவு. புதன் திக்பலமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம். 2-11 அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறது நல்ல விஷயம். புத ஆதித்ய யோகமும் ஏற்படுது மாத துவக்கத்தில் ராசிக்குள்ள. ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம். ஆனால் இந்த மாத துவக்கத்தில் நீசமாக இருக்கிறார். இந்த மாதம் செப்டம்பர் 2ஆம் தேதி அந்த சுக்கிரன் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தான் இது. என்ன எதுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி, அஷ்டமச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பின் கீழே தான் சிம்மம் இருந்துட்டு இருக்குது. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய், ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி. 3ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். தொழில் ஸ்தானாதிபதி பலம் அடைகிறாரு. அதே போல் உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதி பலம் அடைகிறார். ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு சூழ்நிலை. சுக்கிரன் 3-10 அதிபதியாக பலம் அடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே ஒரு ஜாதகரை முன்னேற்றி தரக்கூடிய பாவங்கள் அப்படின்னா 3-10 பாவங்கள் தான். அந்த பாவம் பலம் அடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அஷ்டமச்சனி, இந்த ஜென்ம கேது, 7ஆம் இடத்து ராகு, இது சம்மந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணக்கூடிய அம்சமாக இந்த புதன் அந்த சுக்கிரன் அமரக்கூடிய சூழலில் இருக்குது. ஸோ நல்ல விஷயம். ரெண்டாவதாக செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி கன்னி ராசிக்குள்ள புதன் வர்றாரு. 2-11 அதிபதி, தனாதிபதி, லாபாதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பலம் பெற்று அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. வருமான ஸ்தானத்தில் வருமான கிரகம் பலம் பெற்று அமர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே அமையுது. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கே எகைன் புதாதித்ய யோகம் ஏற்படுது 26ஆம் தேதி வரைக்கும். 26ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி. 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட். 11 லாபாதிபதிக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு பிளேஸ்மெண்ட். ஸோ இதுவும் நல்ல விஷயம்தான். அடுத்ததாக செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துலேருந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வர்றார். விரயத்தில் செவ்வாய் நீசம், கடகராசியில் செவ்வாய் நீசம். ஆனால் உச்சம் பெற்ற குருவோடு சேர்றதுனால இங்கே நீச்ச பங்க ராஜயோகம் அமைப்புகள் ஏற்பட்டு இந்த குரு செவ்வாய் இணைவு குருமங்கள யோகத்தையும் ஏற்படுத்துது. உங்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் அவர் போய் 12 மறைஞ்சாலும் 5ஆம் அதிபதியான குருவோடு சேர்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சியும். இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகுது. அங்கே ஆட்சி பலம் அடையுது அப்படின்னு சொல்லியிருந்தால் இது என்னென்னவெல்லாம் செய்ய காத்திருக்கு அப்படின்னா, முதல்ல மனசுக்குள்ளே இருந்து வந்த பயம், பதட்டம், முடியாது நடக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நெகட்டிவான எண்ணம் உங்கள் மனசை விட்டு போகுது. மனசு தெளிவாகுது. இது நம்மளால் முடியும், நம்மகிட்ட அதுக்குண்டான தைரியமும் அதுக்குண்டான தன்னம்பிக்கையும் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறத உங்களை உணர வைக்கும். உங்களுடைய திறமையை உங்களுக்கு எடுத்து காட்டுங்க. இதுதான் இது உங்களுடைய திறமை, இதை வச்சு நீங்கள் செயல்படுத்தி ஜெயிச்சுட்டே வந்துடலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுத்துரும். அந்த தைரியத்தை கொடுத்துட்டு தன்னம்பிக்கை கொடுத்துருது. வெற்றிக்கான முதல் படியே தைரியமும் தன்னம்பிக்கையும் அது உங்களுக்கு கிடைக்குது. அதே போல் ஆபரண சேர்க்கை உண்டாகுது. சகோதர வழி இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது. சகோதரத்துக்கு நல்ல ஒரு சூழலை உருவாக்குது. அதே நேரத்தில் மாமனாருக்கும் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் 2 பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். உங்களால் அவர் பொழைச்சார், அவரால் நீங்கள் பொழைச்சிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளே போகுது. அதுவும் நல்ல விஷயம். 3ஆவதாக பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு 2 வீலர் வாங்கணும், பிடிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது விருப்பங்கள் இருந்தால் இந்த காலகட்டம் அதை செஞ்சுருவீங்க, வாங்கிடுவீங்க. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பேர்லேயே அது நடக்கும். உங்களுடைய பேரில் காலி நிலமோ ஒரு பூமியோ அல்லது விவசாய பூமிகளோ அமைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா போதுமானது. அதுக்கான காசை வச்சுட்டு முயற்சிகள் எடுத்துகிட்டுன்னா சரியான அமைப்புகள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அமையலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாம் மாறி உங்களுக்கு அமைஞ்சிடும். அது சாதகமாக இருக்குது, நல்ல விஷயம். 4ஆவதாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அதில் நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க, நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சில நேரங்களில்
சில நேரங்களில் உங்களுடைய முயற்சி அதற்குண்டான அங்கீகாரம் தவறி போகிற மாதிரியான ஒரு மனபயம் மட்டுமே இருக்குமே தவிர எங்கேயும் தவறாது, பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக ஒரு தடவை மீண்டும் சொல்லிக்கிறேன். மூணாவதாக வந்து அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களுடைய செய்கைகளுக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் முழு ஆதரவு தருவாங்க. அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்களில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், போஸ்டிங் கிடைக்கும், அடுத்தது ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க காத்திருக்கு. அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. எந்த விதத்துலையும் அது நெகட்டிவாக சொல்லலை. ஏன்னா 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை செய்யுது. அப்போது நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய முற்படுறீங்கனாலும் அது உங்களுக்கு வளர்ச்சியை தரணும், உங்களுக்கு ஆதாயத்தை தரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை செய்வீங்க, இல்லைன்னா அதை பைபாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்போது எல்லாமே ஒரு வெற்றிக்காகவும் ஒரு வளர்ச்சிக்காகவும் தான் இந்த மாதம் இருக்க போது சுக்கிரனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அதே போல் குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்க, ஸ்பேம் கவுண்ட்டு கம்மியாக இருக்குது, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு பிடிச்சிட்டு இருக்கோம், அதுக்குண்டான எனர்ஜி இல்லை, அதுக்குண்டான வீரியம் இல்லைன்னு பயப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் அந்த எனர்ஜி, அந்த வீரியம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ கிடைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கணவன் மனைவிக்குள்ளே அந்த உறவு இருக்கும்போது இந்த எனர்ஜியும் இருக்குது, ஸ்பேம் கவுண்ட்டு இந்த காலகட்டம் அதிகமாகுது, நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவம் உங்களுக்கு கேட்குது. அப்படிங்கும்போது இந்த காலகட்டம் இந்த வீரிய குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தம்பதியருக்கு இந்த காலகட்டம் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அதையும் இந்த சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் இந்த காலகட்டம் கரு உண்டாச்சுன்னா சிம்மராசியை பொறுத்தளவுக்கு அது ஆண் வாரிசாக வரங்களுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. கொல்லி போடுறக்கு ஒரு புத்திரம் வேணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆண் வாரிசு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஃபேவரான அமைப்பு தான் சொல்லுது. அதே போல் வந்து இந்த காலகட்டம் இந்த ஜவுளித்துறையில் இருக்கிறவங்களுக்கு, நகை அது சம்மந்தமான விஷயங்களில் தொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு, அதே போல் வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்களில் உங்களோட ஒரு கொரியர் பார்ட்னராக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெலிகாலராக இருக்கலாம், அந்த மாதிரி கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அது சார்ந்த விஷயங்களை தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஜாக்பாட் தான் சொல்லுவேன். எந்த விஷயத்தை தொட்டாலும் அதில் சக்ஸஸ். நெகட்டிவாகவே இங்கே எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இந்த மாதம் முடிய வரைக்கும் இந்த சுக்கிரன் பலமாக தான் இருக்கிறதுனால செப்டம்பர் மாதம் நான் சொல்லக்கூடிய தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்மையாகவே ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு மாதமாக இருக்கும். வருமானம் இரட்டிப்பு மடங்காக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசா புத்தி அந்தரங்கள் ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னும் கூடுதலான நன்மைகளை தரக்கூடிய அம்சமாக மாறிடும். நிறையா பெண்களுக்கு வந்து காதில் அணியக்கூடிய அணிகலன்கள் வாங்குவாங்க. அதே போல் பிரேஸ்லெட்டோ மோதிரமோ மூக்குத்தி குத்துறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுவும் என்ன சொல்கிறது, நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையும். இதுக்கு முன்னாடி டிசைன் கொலாவிட்டே இருந்திருப்போம், கிடைக்காம இருந்திருக்கும், கரெக்டாக போய் பார்ப்போம், டக்குன்னு கிடச்சிடும், அதை வாங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அம்சமும் இந்த காலகட்டம் இருக்குது. ஸோ சுக்கிரன் இருக்கக்கூடிய ஸ்தானம் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? அடுத்ததாக புதன் உங்களுடைய ராசிக்கு 2-11 அதிபதி 2ஆம் இடத்துல வந்து அமர்றார். ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பலமடையுது புதன் 2ஆம் இடத்துல. அப்போது 2ஆம் இடம் பலமடையுது. குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள், சங்கடங்கள், சலிப்புகள் எல்லாம் நீங்குது. உங்கள் பேச்சுக்கு மரியாதை கூடுது. இதுக்கு முன்னாடி ஏதாவது தவறான பழக்க வழக்கங்கள்லேருந்து, கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து அந்த பழக்க வழக்கங்களில் மாறுதல் ஏற்படுது. நீங்கள் உங்களை வளர்த்திக்கிறதுக்கு எது செய்யணும், என்ன பழக்க வழக்கத்தை மேற்கொள்ளணும்னு புரிஞ்சுக்குப்பீங்க. கெட்ட நண்பர்கள், கெட்ட சகவாசங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் உங்களை விட்டு விலகி போகுது. இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக அமையுது, பிரச்சனை இல்லை. குடும்பத்திலிருந்து வந்த சங்கடங்கள், சலிப்புகள் நீங்கி உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடி இது எல்லாமே நடக்குது. சரி, இதெல்லாம் இருந்துட்டு போகுது சார், என்னதான் இருந்தாலும் காசு பணம் இருந்தால் தான் மனுஷனை மதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? கண்டிப்பாக ஆமாம், அது இல்லைன்னு சொல்லலை. பணம் தான் இங்கே எல்லாத்துக்கும் மரியாதை தரக்கூடிய ஒரு பொருளாக மாறுது. அப்படிப்பட்ட பணத்தை அதிகப்படியாக லாபத்தோடு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது இந்த மாதம் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அது உங்களுடைய பேஸாக இருக்கும். ஸோ உங்களுடைய வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய விதத்தை மாற்றிடுவீங்க. ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஆல்ரெடி சுயதொழில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் சரி, இன்னொரு 2வது வழியில், அதாவது ஒரே வழியில் பணம் வந்துட்டு இருந்தால் பத்தாது, ஏதோ ஒரு பேக்கப் வேணும் அப்படிங்கிறதுக்காக 2வது வழியில் பணம் வர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்ப்பீங்க. அதுக்குண்டான வேலைகளையும் செய்வீங்க. அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். வருமானம் இரட்டிப்பு வழியில் வருவதற்குண்டான திட்டத்தை தீட்டி அந்த திட்டத்தை செயல்படுத்தி அதன் மூலமாக வருமானத்தையும் பறக்கக்கூடிய மாதமாக இது காட்டுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. லாப நோக்கோடு தான் உங்களுடைய பேச்சு இருக்கும், உங்களுடைய செயல் இருக்கும், நடத்தி இருக்கும் எல்லாமே. அப்போ ஜென்ம கேது 7ஆம் இடத்து ராகு இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ருவீங்க. அதே நேரத்தில் வந்து வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. நிறைய நட்பு வட்டம் விரிவடையும். பொறுப்பு பதவி உங்களை தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அனைத்துமே உங்களுடைய பேச்சு திறமையால் மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. கண்ணு சம்பந்தமான பாதிப்புகள் இருந்தால் அதுவும் உங்களுக்கு
சரியாகுது, முகத்தில் அங்கங்கே ஏக்னே, பிம்பிள்ஸுக்கு, பிளாக் டாட்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்து அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சாதகமாக மாறுது. சில பேருக்கு வந்து கால் மூட்டு வலிகள், பாத வலிகள் எல்லாம் இருந்துட்டு இருந்தது. சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த கால் மூட்டு, பாத வலிகளும் இந்த காலகட்டம் சரி செய்யப்படுகிறது. அதுக்கான மருத்துவ முறைகளை சரியாக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அது 80 to 90% ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடலாம். அடுத்ததாக சூரியன் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தீங்க, கொஞ்சம் ஈகோ அதிகமாக தான் இருந்தது இந்த காலகட்டம். ஒன்றும் பண்ண முடியாது, சூரியன் ராசிக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் ஈகோ இருக்கும். அதே நேரத்தில் வந்து தந்தை வழி உறவுகளில் சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகள் சந்திச்சதுண்டு. தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகளும் உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. அவங்க மூலயமா கிடைக்கக்கூடிய வருமானமும் கிடைக்காம போயிடுச்சு. சொத்து சுகம், உயிர் சொத்து சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்தாங்க தந்தை வழி உறவுகளில். ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே நீங்குவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. வரவேண்டிய பணம் எப்போவோ யாருக்கும் கொடுத்த பணம், வரவேண்டிய பணம் வர்றதுக்குள்ள வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ தேடிட்டு இருந்தால் கூட, காசை வாங்கிட்டு போயிட்டு எங்கே போனால் என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்ட்டு இருந்தால் கூட அவங்கள தேடி பிடிச்சி அவங்ககிட்ட வசூல் பண்ணக்கூடிய ஒரு அம்சத்தை தான் சொல்லுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போவும் 2ஆம் இடத்துல சூரியன் வந்து இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ அதே போல் உங்களுடைய பேச்சிற்கும் உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான். அதே போல் வருமானத்துக்கு முக்கியத்துவம், அந்த வருமானத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான வழி என்ன, அதுக்குண்டான அம்சம் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்பீங்க. அதுவும் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. கண் சம்பந்தமான பாதிப்புகள் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லுது. சில நபர்களுக்கு மட்டும் முதுகு வலி, அந்த முதுகுத்தண்டு கடைசி எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில நபர்களுக்கு மட்டும் வயசு கம்மியாக இருக்குது, இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குன்னா காய்ச்சல் வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, போதுமானது. அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வருமான குறைபாடு இருக்காது. சரிங்களா, என்ன சொல்கிறது, தடைப்பட்ட காரியங்கள் கூட ஃபைனலாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எங்கே தடை இருக்குது, என்ன பண்ணால் அந்த தடை நீங்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடுவீங்க. அவ்வளோதான். 17ஆம் தேதிக்கு மேலே 18ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகிறார். ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு குரு கூட சேர்ந்து செவ்வாய் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை சொல்லுது. அதே நேரத்தில் வந்து தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது. 5 குடையவரும் 9 குடையவரும் சேர்றாங்க. இது வந்து சொந்த ஊரில் இருக்கிறவங்களை தாண்டி வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய பிரபலமாகக்கூடிய யோகத்தை அது ஏற்படுத்துது. ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா. நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த மாதம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக உங்களுக்கு அமையும். மேலும் சிம்மராசி என்பவர்களுக்கு அனைத்துமே நன்மையாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.